பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரில் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம ஆன்லைன் வாயிலாக குடும்ப தேவனை கிருபைச்சதற்காக நம்ம ஜெபித்து நம்ம துவங்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட உங்களுடைய கிருபையினால் கூட்டி சேர்த்துங்க, நன்றி. இன்றைக்கும் ஒரு சில காலையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்துகொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம். சரி, ஸோ இன்றைய நாட்களில் மியூசிக் அப்படிங்கிற இது நம்முடைய ஆராதனையில், சபை கூடுகையில், எல்லா இடங்களிலும் முக்கியமான இடத்தை வகிக்குது. ஒரு காலகட்டத்தில் பாடல் பாடும்பொழுது இசை வாசித்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்கும் பொழுது வாசித்தாங்க, அப்புறம் ஏதாவது முக்கியமான இதில் பேக்ரவுண்டில் வாசித்தாங்க. அப்புறம் இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஆராதனை துவக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் அவங்க மியூசிக்கை ஆஃப் பண்ணுறதில்ல. பாடல் பாடும்போது மியூசிக், ப்ரேயர் பண்ணும்பொழுதும் பேக்ரவுண்டில் தே பிளேயிங் சம்திங், வாட் எவர் தே டூ. மெசேஜ் இப்போ சர்மன் கொடுக்குறாங்க இல்லையா, செய்தி, அப்பையும் கூட அவங்க மியூசிக் அதை யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த மாதிரி எப்போல்லாம் மியூசிக் வாசிக்கலாம், எப்போல்லாம் மியூசிக் யூஸ் பண்ணலாம்? பாடலுக்கு மாத்திரம் பயன்படுத்தலாமா, இல்லை மற்ற நேரங்களையும் செய்தி கொடுக்கும் பொழுது பயன்படுத்தலாமா? ஒன்று. ரெண்டாவது, அப்படி பயன்படுத்துகிறனால என்ன பலன், நம்ம என்ன அதனால் ப்ளஸில் என்ன யூஸ், என்ன அட்வான்டேஜஸ் யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். முதல்ல கேள்வி, நம்ம இந்த மியூசிக் எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம் ஆராதனை கூடுகையில், அப்படி வேறு டைம்லலாம் யூஸ் பண்ணும் பொழுது வாட் இஸ் த யூஸ், இல்லை வாட் இஸ் த அட்வான்டேஜஸ்? ஓகே, ப்ரேயர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜோஷுவா டேனியல் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதனால் நமக்கு யூஸ் ஆகும். எக்ஸப்ட் மெசேஜ், அதாவது அந்த சர்மன் சொல்கிறேன் இல்லையா, அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் வாசிக்கலாம். வென் வர்ஷிப், ஸோ வர்ஷிப் அப்படிங்கிறது ப்ரேயர், சாங், ஸ்கிரிப்சர், சாம் ரீடிங், எவ்ரி திங் இட்ஸ் அ வர்ஷிப். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே டிவோஷன் அட்டன் பண்ணிட்டு எப்படி ஒரு பதிலாக சொல்லக்கூடாது வென் வர்ஷிப் அப்படின்னு. ஓகே, பாடல் பாடும் பொழுது மட்டும் கேன் இமிட்டேட் ப்ரெசன்ஸ், அதோட ப்ரெசன்ஸை மியூசிக் வில் இமிட்டேட் பண்ணும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பீஸ் இன் ப்ரைட், ஜபிக்கும் பொழுது ஒரு அட்மாஸ்பியர் போல் ஒரு மூடு க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபீல் த ப்ரெசன்ஸ். ஓகே, ஸோ அப்போ மியூசிக் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்கிறது? ஸோ நான் கேட்ட போல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால் பயன் என்ன? நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பயன் என்ன அப்படின்னா, வி கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். யாருடைய ப்ரெசன்ஸ், இல்லை விச் ப்ரெசன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி, அதை நம்ம பார்ப்போம். ப்ரேயர் டைம் மியூசிக் ஹெல்ப்ஸ் இன் ஃபோக்கஸ். ப்ரேயர் டைமில் மியூசிக் ஃபோக்கஸ் பண்ணுது அந்த சொல்கிற விஷயங்களை. ஓகே, காம்னஸ், ஒரு அட்மாஸ்பியர் மியூசிக் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட், ஒரு மைண்ட் ரிலீவ், அப்புறம் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப், ஒரு நல்ல ஒரு என்ன சொல், ஒரு ஸ்டேபிள் மைண்ட், ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட், எக்ஸட்ரா. ஓகே, ஸோ வெரி குட். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று மியூசிக் ஹெல்ப்ஸ் டு ஃபீல் த ப்ரெசன்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு பெரிய விஷயமாக எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதோடைய ப்ரெசன்ட் உணர்றதுக்கு இசை பயன்படுது. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், எல்லா டைம்லையும் வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நல்லா இருக்குது. அது எதுக்கு வாசிக்கிறோங்கிறது இல்லைங்க, அதை தாண்டி நல்லா இருக்கா அப்போ வாசிப்போம், என்ன தப்பு? மியூசிக் வாசிக்கிறோம், பேசப்போ வாசிக்கிறோம், உட்காந்தா வாசிக்கிறோம், நின்னா வாசிக்கிறோம், எவ்ரி டைம் ப்ளே த மியூசிக், நல்லா இருக்குது, வாசிப்போம், என்னப்போ பிரச்சனை? அப்போ யாரோ பிரச்சனையா, ஏதாவது தப்பா அப்படின்னு. அது ஒரு நல்ல எமோஷனை கொடுக்குதே, நல்ல
ஒரு 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 எமோஷ்னல் விஷயத்தை கொடுக்குதே, உண்மைதான், பொய் அல்ல. சரி, இப்போது மியூசிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோ ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிது, அவ்வளோ பண்ணுது, இவ்வளோ பண்ணுது. ஓகே, அப்போது வீட்டில் நம்ம பேசும்பொழுது, இப்போ நீங்கள் கணவன் மனைவியோ அம்மா அப்பா பிள்ளைங்களோ பேசும்பொழுது ஆண்டோடைய பிரசன்னத்துக்காக மியூசிக் ஏன் ப்ளே பண்ணக்கூடாது? கோபமாக இருக்கீங்க, ஏன் அதுக்கேற்ற மாதிரி கோபம் மியூசிக் போடக்கூடாது? அன்பாக பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் அன்பான மியூசிக் போட? தம்பி ஒரு அன்பாக பேச போகிற ஒரு மியூசிக் போடுப்பா, ப்ரெசன்ஸாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? இப்போ கீபோர்டிஸ்ட் இருப்பீங்க நீங்களே, இப்போ ஓரளவுக்கு கீபோர்டு வாசிக்கிறீங்க. நீங்கள் முக்கியமான விஷயம் உங்கள் எமோஷன்ஸ் இருக்கும் பொழுது, அது ஒரு நல்ல விஷயமோ இல்லை ஒரு ஃபேமிலியில் லவ் ஷேர் பண்ணும் பொழுதோ, அப்புறம் இல்லை கோபமாக இருக்கும் பொழுதோ, ஸோ வாட் எவர் டு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போது அந்த எல்லா எமோஷனுக்காக நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கான்றீங்களா? வீட்டில் இப்படி வாசித்தா சூப்பராக இருக்கும், நல்ல எமோஷன் இருக்கும். அப்படி யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அவங்க பேசும் பொழுது, ஃபேமிலிக்குள்ளே நபர்களுக்குள்ளே அன்பு கூர்ந்து பேசும் பொழுது மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தானே இருக்கும். அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி செய்ய மாட்டாங்க. பண்ணலைன்னா ஏன்? யோசிங்க கொஞ்சம் நேரம். மியூசிக் ப்ரெசன்ஸை கொண்டு வரது, ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறது, நல்ல எமோஷன் கொடுக்குறது, மைண்டு கிளியரன்ஸ், ப்ரெஷர் ரிலீஃப், திஸ் அண்ட் தட், எல்லாம் உண்மை தான். ஐ அக்செப்ட் ஆல் யுவர் ஸ்டேட்மெண்ட். ஆனால் கேள்வி என்னென்னா, ரைட்டு, நம்ம வீட்டில் ரிலேஷன்ஷிப்பில் ரியாலிட்டியில் பேசும் பொழுது ஏன் மியூசிக்கை யூஸ் பண்ணி ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல? ஐ ஹாவ் லேர்ன்ட் சம்வேர் தட் மியூசிக் ஓப்பன்ஸ் ரீல். அதை தான் ஏன் தினசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆள் சொல்ல விட்டோம்னா 10 பாயிண்ட் சொல்லுங்க போல இருக்கு. சரி, ரைட்டு, எனக்கு ஒரு 100 பாயிண்ட் தெரியும் தான், எல்லாம் தானே கேட்குறோம். தட்ஸ் வாட் வி ஹியர். மியூசிக் அப்படி, மியூசிக் செமினார், மியூசிக்கில் அப்படி வல்லம் இறங்குது, மியூசிக்கில் இப்படி ஆயிடுது, ஆச்சா போச்சா எல்லாத்தையும் விளையாட்டுங்க. நீங்கள் வாசிட்டே இருங்க, விடாது, நிப்பாட்டாதீங்க, வாசிட்டே இருங்க. அப்படி நல்லா இருக்குது, அந்த அப்படியே எமோஷன் எடுத்து அந்த மாதிரி வாசிட்டே இருக்கிறோமா? நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. சரிங்க, ரைட், நல்லா தான் இருக்குது. நம்ம வீட்டில் ரிலேஷன்ஷிப் கூட பேசும் பொழுது நம்ம பயன்படுத்துவதில்லை. ஏன் பயன்படுத்துவதில்லை? ஏனென்றால் அது ஃபேக் எமோஷன்ஸை உண்டு பண்ணும். நம்ம நாடகம், சினிமா, ஷார்ட் ஃபிலிம், கார்ட்டூன், விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட், திஸ் தட்டு லொட்டு லொசுக்கு, எல்லாத்துலேயும் மியூசிக் இருக்கும். மியூசிக் என்ன அந்த வார்த்தைக்கு தகுந்த எமோஷன்ஸ் அது உண்டு பண்ணும். அது உண்மையிலுமே அந்த எமோஷனுக்கு வருதா இல்லைங்கிறது கிடையாது. மியூசிக் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பாருங்களேன், மியூசிக் இல்லாமல் ஒரு பாட்டை கேளுங்களேன். ஏன் மியூசிக் இல்லாமல் ஒரு பாட்டு பாடுங்களேன், எவ்வளோ நேரம் பாடுவீங்க? அந்த மியூசிக் போட்டு பாடினா 24 மணி நேரம் 24 நான் ஸ்டாப் டனக்கு மியூசிக்கை போட்டு ஆடலாம். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் மியூசிக் எல்லாம் பாட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்? அந்த எமோஷன்ஸை அதை மியூசிக் உண்டு பண்ணும், செய்யும். ஒரு நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சோகமாக தழுவுறாருன்னா அதுக்கு ஏற்ற மியூசிக் சேட் மியூசிக், ஹாப்பின்னா ஹாப்பி மியூசிக், இதுனா இதுக்கு மியூசிக், அதுக்கு மியூசிக். ஆனால் என்ன நடக்கும், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு நாடகம், சினிமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. த எமோஷன்ஸ் யூ ஹேவ் இட்ஸ் பியூட்டிஃபுல், நல்ல ரிலாக்ஸேஷன், எவ்ரி சூப்பராக இருக்கும். சினிமா முடிஞ்ச உடனேயே நீங்கள் அந்த டிவியோ ஃபோனோ தேட்டரோ வெளியே வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? புஷ்ஷுன்னு போயிடும். அது பார்க்குற வரைக்கும் தான், அந்த மியூசிக் கேட்குற வரைக்கும் தான். அதுதான் இன்றைக்கி சபையில் நடக்குது, நம்முடைய சபையில் நடக்குது. தட்ஸ் ஹவ் வி டூயிங் நவ். நல்லா எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணி மியூசிக்கை கிளின்னு போட்டு அப்படியே ஆஹா கர்த்தருடைய பிரசன்னம் அப்படி இது சர்ச்சை முடிஞ்சு வெளியே வந்தோடனே பிரசன்னத்தை காணோம். இது என்ன பிரசன்னம்? அப்போ அது என்ன பிரசன்னம்? அது என்ன எமோஷன்? ஃபேக் எமோஷன்ஸ். மியூசிக் வில் டூ. மியூசிக் சாதாரணம் கிடையாது. மியூசிக் நம்ம ரொம்ப சாதாரணமாக லைட்டாக நினைக்கிறோம், இல்லை, ஆனால் வேறு விதத்தில் நினைக்கிறோம். சரி, முதல்ல சொல்லிடுறேன், ப்ரெசன்ஸ்னால் என்ன? இப்போ ஸ்கூலில் எடுப்பாங்க இல்லையா, ப்ரெசன்ட் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஜோஷ்வா ப்ரெசன்ட் சார், அப்புறம் வேறு யார், சிஸ்டர் செரீனா ப்ரெசன்ட் சார், வினோத் ப்ரெசன்ட் சார், என்ன சூசன்னா டேஃபோடில் ப்ரெசன்ட். நம்ம டேர்ம் யூஸ் பண்ண ப்ரெசன்ட்னா என்ன? நாங்கள் இருக்கிறேன், ஐ எம் ஹியர், ப்ரெசன்ட்னு சொல்கிறது.
ப்ரெசன்ஸ்னால் என்ன? அவங்க அங்கே இருக்கிறத உணர்றது, அந்த ப்ரெசன்ஸ். அவர் உங்களோட ப்ரெசன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பத்திரிக்கை அடித்து கொடுக்கும் பொழுது, யாரையாவது புதுசாக ஒரு ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணும் பொழுது, வி வில் பி எக்ஸ்பெக்டிங் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய வருகை அங்கே இருத்தலை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அதுதான் ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ஸ் அப்படின்னா அது ப்ரெசன்ஸ் கிடையாது. ப்ரெசன்ஸ்னால் ஒருத்தர் இருக்கிறத உணர்றது, கிளிகிளிப்புவதை உணர்றது கிடையாது. ஏதோ ஒரு உணர்றதோ டான்ஸ் ஆடுறதோ உருண்டு பிறடுறதோ இல்லை. ப்ரெசன்ஸ்னால் என்ன? ஒருத்தர் இருக்கிறத உணர்றது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறதெல்லாம் நான் உணர்றேன். எப்படி உணர்றேன்? உங்கள் மெசேஜ் போடுறீங்க, இல்லை உங்கள் என்ன சொல்கிறது, அந்த தமிழ் கிடையாது, அந்த லாகின் பண்ண இது தெரியுது, அதில் பேர் வருது. ஸோ நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க தான், பட் எனக்குள்ள ஒரு ப்ரெசன்ஸ், உங்கள் எல்லாருடைய ப்ரெசன்ஸையும் ஃபீல் பண்ணுறேன். சரியா? இவங்க எங்கே இருக்கிறாங்க, இல்லை லிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் பார்க்கலனாலும் ஐ ஹாவ் அ ப்ரெசன்ஸ். உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் உணர்றேன். எப்படி உணர்றேன்? நீங்களாம் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. சரியா? ப்ரெசன்ஸை உணர்றதுனா ஒருத்தர் இருக்கிறத உணர்றது. அது அவங்கள பார்க்குறதோ, அவங்கள்ட்ட பேசுகிறதோ, அவங்க நம்மள்ட்ட பேசுகிறதோ, ரிலேஷன்ஷிப் மூலிமா அதை என்ன பண்ணுறோம்? உணர்கிறோம். அதுதான் ப்ரெசன்ஸ். ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். பைபிள் முழுசும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் இருக்கிறத நீ உணரு. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுசும் வாசிப்பான். யாந்து இங்கே இருக்கிறார், அவர் இறங்கினார், அவருடைய மகிமை இங்கே இறங்கிற்று, உன் மத்தியிலே இருக்கிறார், கர்த்தர் உன் மத்தியிலே உலாவுகிறார், அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள் அப்படி சொன்னாங்க. இங்கே நமக்குள்ள ஒரு வாசமாக இருக்கிறார். we have to feel his presence 24/7. அந்த இடத்துல போய் இருக்கும் பொழுது நம்ம அப்படியே பிரசன்ஸை உணர்ந்து வெளியே பிரசன்ஸ் இல்லைன்னா அது பிரசன்ஸே கிடையாது. அப்போ ஆண்டவர் கோயில் இருக்க நமக்குள்ள ஆண்டவர் இல்லையா? அப்படியே பிரசன்ஸை உணரணும்ல. அப்போ மியூசிக் தான் கொண்டு வரேன்னா இது என்னது? ஸோ we have to be very careful. மியூசிக் அப்படிங்கிறது அது ஃபேக் எமோஷன்ஸை உண்டு பண்ணும். அதை தான் நம்ம சினிமாவில், நாடகத்தில், ஷார்ட் ஃபிலிம், ஏன் இப்போ அரசியல், இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, எல்லோரும் பாட்டு போட்டாங்களே, மியூசிக் இல்லாமல் யாராவது போட்டாங்களா? அந்த மியூசிக் அவ்வளோ எடுத்து கொடுக்கும், அந்த வார்த்தையை போய் உள்ளே வைக்கும். அது உண்மை இருக்கோ இல்லையோ அந்த வார்த்தையில். பாட்டு பாடுறாங்களே, நாங்கள் நல்லோம் அப்படி பண்ணுவோம், உண்மையாக இருப்போம், அவருங்க இவர் இப்படிங்க அவர் அப்படிங்கன்னு பாடுறாங்களே, உண்மையா? இல்லை. ஆனால் அதை கேட்கும்போது நமக்கு ஒரு உணர்ச்சி வருது நல்லாவே. ஏன்? அதை எது செய்யுது? அந்த மியூசிக் அதை செய்யுது. நமக்கு பிடிக்கல, அவன் உண்மையான இல்லை, ஏமாத்துறாங்க, திருட்டு பேலுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த பாட்டு கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஆஸ் எ மியூசிஷியனாக கேட்குறப்ப நல்லா இருக்கு, டியூன்னு நல்லா இருக்கு, நமக்கே 2 லைன் கூட பாடிடுறோம். இது எது செய்யுது? மியூசிக் செய்யுது. ஸோ அப்போ மியூசிக் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு மியூசிக் பயன்படுத்துகிறாங்க, விதத்தில் எதுக்கு பயன்படுத்தணும்? மியூசிக் எதுக்கு பயன்படுத்தணும்னா பாடுறதுக்கு பயன்படுத்தணும். பாடுறதுக்கு மியூசிக் தேவை. சரியான ராகத்தில் பாடணும், சரியான டியூனில் பாடணும், அதுக்கு இன்ட்ரோ மியூசிக்கு, இன்டர்வியூடு, இது எல்லாமே எதுக்கு தான்? இதெல்லாம் சாங்கோட சேர்ந்தது தான். மற்றபடி தனியாக ஸ்பெஷலாக அவங்க வாசித்து பிரசனத்தை கொண்டு வரலாம் அப்படிலாம் இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது பாட்டை பாடுறது, அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான இதுங்க, அவங்கள தான் ஆண்டவர் பக்கத்துலேயே இருப்பாங்க அப்படின்னு பாட்டு எழுதுறவங்க இன்றைக்கி தூக்கி எல்லாம் தள்ள வச்சு கொண்டாரு. ஆஹா, பாட்டு எழுதிட்டா அவர் தான் தூப்பார். பைபிள் எடுத்தாவே தாவீது தான், அவன் சாங் ரைட்டர், சாங் வர்ஷிப் லீடர், ஓ அப்படிங்கிறாங்க. ஏசு எத்தனை பாட்டு எழுதினார்? ஏசு என்ன மியூசிக் வாசித்தார்? கிட்டார் வாசித்தாரா? அவர் மியூசிஷியனா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன பிரியமான குமார் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எதனால் சொன்னார்? மியூசிக் வாசித்தனால இல்லையே. பேதர் என்ன மியூசிக் வாசித்தார்? பவுல் என்ன வாசித்தார்? சரி, சர்ச் ஃபாதர் எடுங்களா, ஆரிகன், அவர் இவர், எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. அவங்களாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாங்க? அப்போ அவங்களாம் பண்ணலையா? அப்போ மியூசிக் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, சாங்குக்கு யூஸ் பண்ணாங்க. பட் லேட்டராக உலக மியூசிக்கை எப்படி பயன்படுத்தினதோ அதே போல் சபையும் மியூசிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நுண்ணா மியூசிக்கு, உட்காந்தா மியூசிக், இதுக்கு மியூசிக், மெசேஜ் கொடுக்குறப்போ மியூசிக், அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஊன்னுறாங்கிறான். என்னடா இங்கே சினிமா அட்மாஸ்பியரை, இப்போ பூமி உருண்டையை காட்டுறப்போ ஒரு மியூசிக் கொடுப்பாங்க, அப்படியே அட்மாஸ்பியர் அப்படின்னும். அந்த பேடு, பியானோவும் பேடு ஸ்ட்ரிங்ஸை 3 லேயரில் போட்டு அப்படியே நான் பறந்து போகிற மாதிரியே இருக்கும். அந்த பூமியை பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கொண்டு வரதுக்காக. உண்மை இல்லைங்க, நம்ம அங்கே பறக்கல அந்த இடத்துல, ஆனால் நம்மளை பறக்கிற அனுபவத்தில் கொண்டு வரதுக்கு இந்த இசையை பயன்படுத்துவோம். எதில்? நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம், லைவ் எடுத்தா லைவ் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸில் லைவாக இருக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து லைவாக சில யூடியூப் சேனலில் ஓடும்.
அதில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மியூசிக் இருக்கும். அட்மாஸ் அப்படி சூப்பர் அப்படியே கொடுத்துட்டே இருப்பான். நமக்கு அப்படியே ஒரு ஒரு எமோஷன் அப்படி அங்கே இருக்கிற மாதிரியே பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். அங்கே இருக்கிறோமா இல்லை, வீடியோ ஸ்டாப் பண்ணினா முடிஞ்சு போச்சு அந்த எமோஷன். இன்றைக்கி அநேக நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சர்ச்சுக்கு போயிட்டு சூப்பர் ப்ரெசன்ஸ். இன்றைக்கி ப்ரெசன்ஸ் அருமைங்க. அப்பாடா சர்ச்சு முடிஞ்சோடனே போயிடும். அது நம்ம உடம்புல ஒரு இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாண்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நான் ரொம்ப நாள் ஃபுட்பால் விளையாண்டுருக்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக சொல்கிறேன். ஃபுட்பால் டீமில் விளையாண்டு எல்லாம் இருந்துருக்கிறேன். ஃபுட்பால் விளையாண்டு வந்தால் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் விளையாண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுபோல் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டவளோ மற்ற எது செஞ்சாலும் சரி. அதே போல் வர்ஷிப் இன்றைக்கி போயிட்டு உட்காந்து அப்படியே பாடுறது கூட இல்லை. நாளைக்கு எந்திரிச்சு டான்ஸ் ஆடி கையை ஆட்டி பண்ணிங்கன்னா ஒரு யோகா பண்ண மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது ஃபிசிக்கலி இல்லை ஒரு மென்டலி கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறோம். அது ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஸோ ஆண்டருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் மாதிரி. ஆதிகால திருச்சபையில் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த பிரசங்கெல்லாம் 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகி போச்சு. வர்ஷிப்பு கொஞ்சமாக இருந்தது, இப்போ எகிரி போச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 24 ஹவர்ஸ் அப்படி அடித்து நோத்துறோம். பாட்டு வர்ஷிப், ஒரு சாங் வர்ஷிப், சர்மன் வர்ஷிப் குறைஞ்சி போச்சு. ஆனால் பைபிள் நீங்கள் புதிய ஏற்பாடு வாசிங்க, எது அதிகமாக இருந்துச்சு? பாட்டு அதிகமாக பண்ணாங்களா, மெசேஜ் அதிகமாக கொடுத்தாங்களா? சாயந்தரம் பவுல் பேச ஆரம்பித்து நடுராத்திரி மட்டும் பேசிகிட்டு இருந்தாராம். அங்கே போய் இங்கே போய் எல்லாம் தங்கி இருந்து வர்த்தோடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ண அவ்வளோ ப்ரீச் பண்ணாங்க. ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் தான் நிறையா இருந்தது. சாங் இருந்தது. எப்போயாவது சங்கீதங்கள் பாடினாங்கன்னா அப்போ மியூசிக் வாசித்தாங்க. ஆனால் இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் எப்படி இந்த மியூசிக்கை அப்படியே மியூசிக் கம்போசரை தூக்கி கடவுளை வச்சுருக்கிறாங்களோ, பாடகர்கள்லாம் தூக்கி ஆஹா அவங்கெல்லாம் கடவுள் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுருக்கிறாங்களோ, அதே போல் நம்மளும் கொண்டு வந்துட்டோம். பொதுவாக இந்த மற்ற மதங்களில் கடவுளை கும்பிடும் பொழுது இந்த புரோகிதர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கடவுளை பூஜை பண்ணுவாங்க. மற்ற யாரும் கிட்டே போகக்கூடாது, மற்ற யாரும் மாலை போடக்கூடாது. அந்த சாமியார் பூஜை பாஸ்டர் அந்த மாதிரி சொல்லப்படுகிற அந்த மத குருக்கள் தான் போடணும். சாமியை தொடரணும், இல்லை மாலை போடணும், மற்ற யாரும் போடக்கூடாது. அப்போ இந்த பாட்டு பாடுறவங்க என்ன பாடுவாங்க? நான் உனக்கு பாமாலை சூடுகிறேன். பாமாலை என்னென்னா பாட்டில் நான் உனக்கு பாட்டையே மாலையாக போடுறேன். ஏன்னா ஒரு மாலை போடக்கூடாது, அவங்க தான் போடணும். இவர் பாட்டை மாலை என்ன பண்ணுறாராம், போடுறாராம். நம்ம தான் டேர்மை யூஸ் பண்ணுவோம், பாமாலை அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அது என்ன பாமாலைன்னா பாட்டை மாலையாக போடுறது. ஸோ அப்படி அந்த டெக்ஸ்ட் இப்போ வந்தனால அவங்களுக்கு அடுத்ததாக, அதாவது புரோகிதருக்கு அடுத்ததாக அடுத்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க சொல்லுவாங்க. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இன்றைக்கி பாட்டு பாடுறவங்களையும் மியூசிக் வாசிக்கிறவங்களையும் வர்ஷிப் பில்டர்னா என்ன? வர்ஷிப்னா என்ன? மெசேஜ், சர்மனு, ப்ரேயர், இட்ஸ் எவ்ரிதிங் வர்ஷிப். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்ற டேர்ம் தப்பு. ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் தான் பைபிளில் இருக்குது. நம்ம பைபிளை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பாரம்பரிய திருச்சபை இப்போ அப்படியே போகிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற பாரம்பரியம் பெந்தகோஸ்தே பாரம்பரியம் அட் ப்ரெசென்ட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அந்த டேர்மை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மியூசிக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? வேதத்தின்படி பாட்டு பாடும் பொழுது யூஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில இடங்களில் அவங்க மற்ற இடத்துலையும் அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது நம்ம பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? சவுலுக்கு பிசாசு பிடிக்குமோ அவர் எடுத்து அதை வாசித்து அவர் பாடுறாரு. அப்போது பிசாசோட பார்க்குறோம். அப்போது இந்த தாவீது மற்ற நிறைய பார்க்கும்பொழுது, அதாவது சாங் ரைட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா ஒரு மியூசியனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கம்போஸ் பண்ணணும், டியூன் பண்ணணும். ஆனால் எல்லா சாங் ரைட்டருமே மியூசிக் வாசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஒரு சில வெறும் பாடல்கள் மட்டும் இருக்கிறாங்க, பாடல் எழுதி கொடுப்பாங்க, ஒருத்தர் டியூன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். பட் மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பாட்டோட சேர்ந்தது தான், சரியா? ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணாங்க. அப்போது ஆண்டோடைய பிரசன்னம் அப்படிங்கிறது, சரி இதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறதுன்னா ஆண்டவர் இருக்கிறத உணர்றது. இங்கே இருக்கிறது, என் கூட இருக்கிறார், என் கூட பேசுகிறது, அது எல்லாத்தையும் எப்படி உணர முடியும்? ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமாக தான் உணர முடியும். ஒன்று நான் பேசணும், அவர் பேசணும், இல்லை அவர் இருக்கிறான்றதை நான் ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு மென்டலி நான் ஃபீல் பண்ணி இங்கே ஒருத்தர் இருக்கிறார் என் கூட, அந்த 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 ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஸோ இதுதான் எப்படி உணர்றது ப்ரெசன்ஸ் அதிகமாக உணர என்ன செய்யணும்? வாட் we have to do to feel the presence of God more. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறத நான் உணர்றேன். இப்போது எல்லோரும் இருக்கிறீங்களா? வினோத் இருக்கிறீங்க, அப்புறம் செலினா இருக்கிறீங்க, சம்பத்குமார் இருக்கிறீங்க, போஸ்தில் இருக்கிறீங்க, சூசனா டெஃபலட் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இருக்கிறாப்புல,
ஓகேவா? இப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் உணர்றேன், எல்லோரும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வகையில். இப்போ பிரசாந்த் இருக்கிறதையும் நான் உணர்றேன். ஆனால் எல்லாமே ஈக்குவல் கிடையாது. ஏன் கிடையாது? இப்போ பிரசாந்த் ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் எனக்கு முன்னாடியே தெரியும், நாங்கள் சேர்ந்து ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ அதனால் நல்லா தெரியும், பேசியிருக்கிறோம். ஸோ எல்லாம் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ எனக்கு உங்களை தெரிஞ்சதை விட அவங்க நேரில் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். ஒரு ரிலேஷன்ஷிப், வி நோ அஸ் ஈச் அதர் மோர். அப்போது நீங்கள்லாம் இருக்கிறத காட்டிலும் பிரசாந்த் இருக்கிற உணர்ற பொழுது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த வித்தியாசத்தை எது கொண்டு வருது அப்படின்னா, நான் எவ்வளோ அறிந்திருக்கிறேனோ ஒருத்தரை அவ்வளோ அதிகமாக பிரசாந்தை உணர முடியும். இப்போ இங்கே வந்து என்னுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க, பக்கத்து ரூமில் இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதையும் நான் உணர்கிறேன். ஆனால் அவங்க இருக்கிறத உணரும் பொழுது இன்னும் நான் அதிகமாக அந்த பிரசன்ஸை உணர்றேன். எப்படி இது என்னது, எப்படி இந்த கொஞ்சம் அதிகன்றது எப்படி கால்குலேட் ஆகுது? எவ்வளவு நான் அறிந்திருக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பிரசன்னத்தை உணர்கிறேன். எவ்வளோ நான் க்ளோஸாக இருக்கிறேனோ அவ்வளோ அதிக பிரசன்னத்தை உணர்றேன். இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, ஜஸ்ட் உங்கள் பேர் தெரியும், ஓரளவுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அப்படி நான் பிரசாந்தை உணர்றேன். இப்போ பிரசாந்த் எடுத்துகிட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் உணர்றேன். ஏன்னா அவனுக்கு பேர் தெரியும், எங்கள் ஃபேமிலி தெரியும், பேசியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், பழகி இருக்கிறோம். வி ஹாவ் சம் ரிலேஷன்ஷிப். கொஞ்சம் நான் அதிகமாக அறிஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் நான் க்ளோஸாக இருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் விட அவன்கிட்ட நான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறேன். அப்போது அந்த ப்ரெசன்ஸ் நான் அதிகமாக உணர்றேன். என்னோடய மனைவி எங்கன்னு சொல்லும் பொழுது உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறேன். ஏன்? உங்கள் எல்லாரையும் விட நான் அதிகமாக க்ளோஸாக பேசி அறிஞ்சிருக்கிறது மனைவி தான். அப்போது ஆண்டோடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா பாட்டு பாடுறதில்ல, நிறையா மியூசிக் வாசிக்கிறதில்ல, நிறையா செய்திகளை கேட்குறதில்ல. டு நோ ஹிம். செய்திகளை கேட்டு காதாங்க விட்டுட்டு போகிறதில்ல. சரி பேர் நிறைய செய்தி கேட்பாங்க, நல்லா இருந்துச்சுங்க, பட் ஆண்டவர் எவ்வளோ அரைஞ்சிக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் கிட்ட சேர்ந்துருக்குறோமா? ஸோ டு ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் யூ ஷுட் ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் ப்ரெசன்ஸை உணர முடியும். ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக பிரசன்னத்தோடு என்ன செய்யணும்? we have to know more about our God. கொஞ்சம் நெருங்கி பழகணும், ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தத்தை அறிந்துக்கணும். அப்படி செய்யும்போது பிரசன்னத்தை அதிகமாக உணர முடியும். பிரசன்னம் என்ன? அவர் இங்கு இருக்கிறதை, அவர் என்னோடு இருக்கிறதை உணர்வது. ஏதோ உணர்ச்சி வசப்படுவது அல்ல, உருண்டு பிறழ்வது அல்ல. டு ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ்ன்ற வார்த்தை என்ன? ப்ரெசன்ஸ் தானே, நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தானே. அப்போ அதுக்கே பிடிச்சிக்க முடியல. நாம் கொஞ்சம் நின்று யோசிக்கணும். பெந்தகோஸ்தே பாரம்பரியத்தில் சிக்கி கொள்ளாதீங்க, அதுக்கு முன்பாக இருக்கிற பழைய பாரம்பரியத்தில் சிக்கி கொள்ளாதீங்க. வேதத்தை வாசித்து நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஓகே, ஸோ ஐ டுக் மோர் டைம். அதனால் நம்ம கொஞ்சம் கிளாஸ்குள்ளே போகலாம். நீங்கள் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு சில மாற்ற கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வாங்க, சொல்லுங்கள், நம்ம பேசுவோம், நம்ம வந்து சத்தியத்தை அறிஞ்சிக்குவோம். மேபி ஐ கேன் மே பி ராங், நான் கூட சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த வாட்டி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ் செஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன். சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஐடென்டிஃபிகேஷன் என்ன, சிலபிள்னா என்ன, ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபிகேஷன்னா நம்ம காமன் டேர்ம் தான். ஐடென்டிஃபை பண்ணுறது, இது என்னென்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை சொல்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் அதே டேர்ம் தான். சிலபிள்னால் என்ன, அதான் நமக்கு வந்து ஒரு புது டேர்மாக இருக்கும் சிலபிள். ஸோ சிலபிள்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது என்ன சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டு வந்து ஃபாதர் பெக்மேன்ஸ் பாட்டு, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா அப்படின்ற சாங் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பேஸ் விட்டு பிரிச்சிருக்கேன். எப்படி இருக்கிறேன்? ஏபி அப், அப்புறம் பிஏ பா அப், அப்புறம் பா என் நை மூ லு வ தும், இது போல் நான் வந்து பிரிச்சிருக்கிறேன். இதுக்கு பேர் தான் சிலபிள் பிரிக்கிறது, சிலபிள் ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த பாட்டில் எப்படி சிலபிள் இருக்குன்னு பிரிக்கிறது. இப்படி தான் நம்ம எழுதி நம்ம நோட்ஸ் எழுதுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயந்தான். சரி, இதான் சிலபிள் பிரிக்கிறது, சிலபிள் ஐடென்டிஃபை பண்ணுறது. சிலபிள்னால் என்ன? சிலபிள்னால் என்ன அப்படின்னா, சிலபிள் இஸ் அ பார்ட் ஆஃப் அ வேர்ட் தட் கண்டெய்ன்ஸ் அ சவுண்ட். சிலபிள் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் இல்லை ஒரு லெட்டர் கண்டெய்ன்ஸ் வித் அ சவுண்டு. அதை சொல்லும் பொழுது தான். இப்போ எழுதும் பொழுது நம்ம ரிட்டர்ன் வேர்ட்ஸை சிலபிள்னு சொல்ல மாட்டோம். பட் பேசப்படுகிற வார்த்தைகள், ஒரு எழுத்து சத்தத்தோடு வெளிப்படும் பொழுது அதை சிலபிள் என்று சொல்லுவோம். சிலபிள். இப்போ நம்ம பாடும் பொழுது என்ன பண்ணுறோம்? வார்த்தையை
சவுண்டோட கூட சொல்கிறேன் இல்லையா, அப்போது அது சிலபிள் அப்படின்னு. இப்போ பேசும்பொழுது கூட நான் என்ன பண்ணுறேன், நிறைய வார்த்தைகள் சொல்கிறேன், அது சவுண்டோட வருது இல்லையா, அதுதான் சிலபிள். அப்போ சாங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த சிலபிளை கண்டுபிடிச்சி பிரித்து, எதுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எத்தனை சிலபிள் பிரிக்கிறோமோ அத்தனை நோட்ஸ் பாட்டில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா என்னைன்னா சிடிசிஎஃப் அது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலபிளுக்கும் ஒரு நோட் வரும். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிலபிள் முதல்ல பிரிக்கிறோம். சரியா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிலபிள் பிரிக்கிற விஷயத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், சிலபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பாடும்போது நமக்கு தெரியாது. இப்போ சாங்கை பாடும்பொழுது நமக்கு வந்து எங்கே சிலபிள் இருக்குது, எங்கே சிலபிள் பிரியுது நமக்கு பெருசாக தெரியாது. அந்த ப்ராப்ளம் உண்டு. அப்போது அதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி சிலபிள் பிரிக்கிறத நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு பாட்டு பாடுறோம், எல்லோரும் சேர்ந்து பாடுறோம் ஒரு ஜப கூட்டத்தில் பாட்டு பாடுறோம். அப்போ நமக்கு திடீர்னு பாட்டை மறந்துட்டோம், நமக்கு வார்த்தைகள் தெரில, ஆனால் டியூன் தெரியுது. வார்த்தைகள் தெரில, அதாவது லிரிக்ஸை மறந்துட்டோம், ஆனால் டியூன் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம எப்படி நம்ம அந்த பாட்டை பாடுவோம் சொல்லுங்கள் பாப்பா, யாரோ கரெக்டாக. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன பண்ணல, டபக்குன்னு லிரிக்ஸ் மறந்து போச்சு, ஆனால் கண்டினியூஸாக பாடணும், டியூன் நமக்கு தெரியுது. எப்படி என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம மேக்கப் பண்ணுவோம், பண்ணியிருப்போமே, சொல்லுங்க பார்ப்போம். ஹம்மிங், நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த டியூனை ஹம் பண்ணிடுவோம். எப்படி ஹம் பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயேசுவின் நாமம் இருக்கா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்லா நாமம், அப்புறம் மறந்து வச்சுக்கோங்களேன், நான் அப்படின்வோம், நான். அப்போ நான் அந்த நான் அப்படிங்கிற சிலபிள் என்ன பண்ணுறேன், எல்லா வார்த்தைக்கும் இன்ப நாமம் வேறு வார்த்தை வருது, நான் என்ன பண்ணுறேன், ஒரே வார்த்தையை எல்லாத்துக்கும் போடுறேன். இதே போல் சாங் ஃபுல்லாக கூட சில பாடிடுவோம், டியூன் தெரிலனா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூட்ரல் சிலபிள். சில நம்ம நானா போட்டு பாடுவோம், இல்லை லாலான்னு பாடிடுவோம், இல்லை டாடா வேறு லாங்குவேஜில் டா போட்டு பாடுவாங்க. சரி, அப்போ இதுக்கு பேர் என்னென்னா நியூட்ரல் சிலபிள்ஸ். இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சில இடத்துல நம்ம பாட்டு பாடும்பொழுது லிரிக்ஸை பாடுறப்ப நமக்கு பிரிக்க தெரியாது. இப்போ கர்த்தர் நல்லவர் அப்படின்னு பார்த்தா நமக்கு எங்கடா பிரியுது அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் நல்லவரையே நம்ம டியூனை எடுத்துக்கிட்டு நானா அப்படின்னு பாடினோம் படிச்சுக்கோங்களேன், அப்போ எத்தனை நான் வருதோ அத்தனை சிலபிள். இப்போ இயேசுவின் நாமம் நான் 3, அப்போ இயேசுவினுக்கு 3, நாமம்க்கு 2. இப்போ நானா பாடினா நியூட்ரல் சிலபிள் நான் பாடுறதுனால எனக்கு கொஞ்சம் சிலபிள் புரிஞ்சுக்கிறதுக்கு, சிலபிள் எப்படி பிரிக்கின்றதுக்கு கொஞ்சம் ஐடியா ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சிலபிள் பிரிக்கும்பொழுது. ஸோ வி ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இது நமக்கு இந்த நியூட்ரல் சிலபுங்கிறது அந்த சாங்கை வந்து பாடுறதுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு மியூசியனாக சிலபிள் பிரிக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதில் கூட இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு நம்ம போகலாம். சோல்ஃபெக் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, சோல்ஃபெக். ஸோ சோல்ஃபெக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சி மேஜர் இருக்கு இல்லையா, சிடிஎஃப்ஜிஏபி சி, இதை நம்ம தமிழில் சொல்லும் பொழுது சாரி காம பாத நீசா அப்படின்னும். சரியா, இந்த டேர்மை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சோல்ஃபெக் அப்படின்னா இப்போ சி மேஜருக்கு சாரி காம பாத நீசா, இப்போ டி மேஜர் போகும்பொழுது வேறு மாதிரி ரீகாமா அப்படி போகும் இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒன்று ரெடி பண்ணாங்க. என்ன ரெடி பண்ணாங்கன்னா, இப்போ சி மேஜர் ஸ்கேல் அப்படின்னா சரிகம பத நீசா, இப்போ டி மேஜர் போகிறப்ப சரிகம பத நீசா. அதாவது என்னென்னா, இந்த சரிகம பத நீசாவை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சி மேஜரில் சிடிஎஃப்ஜி அதை இதோட கூட பார்த்துடலாம். ஓகே, சரிகம பத நீசா பத நீ வரைக்கும் பார்ப்போம். சரி, இப்போது சி மேஜரில் பார்த்தீங்கன்னா சிடிஎஃப்ஜிஏபி இருக்கா, சரிகம பத நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டி மேஜர் போகிறப்ப ரீலேருந்து ஆரம்பிக்கிறதா, அப்போ நமக்கு என்ன ஒன்றா குழப்பம் நிறையா இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியாக நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்கேலெல்லாம் பாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சரிகம பத நீசாவை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ சி மேஜர் ஸ்கேலை சிடிஎஃப்ஜிஏபி சரிகம பத நீ அப்படின்னா, டி மேஜர் ஸ்கேல் வரும்பொழுது டி தான் சா, அப்போது இ வந்து ரீ ஆயிடும், அப்போ சரிகம பத நீ.
இதே போல் ஈ மேஜர் வரப்போ ஈ தான் சா, அப்போ சரி பத நிசா. பிச்சு ஏறிக்கிட்டே போகும். ஆனால் இந்த லெட்டருங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே ஃபிக்ஸடாக நமக்கு வந்து ஆயிரும். சரியா, இதுக்கு பேர் சோல்ஃபேக். ஸோ நம்ம எல்லோரும் அது இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம், பட் அதை டேர்ம் ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா, ஓகே. ஸோ அப்போது சிலபிள் பிரிக்கிறது, சிலபிள்னா என்ன, வேர்ட் கண்டென்ட்ஸ் வித் சவுண்ட், ஒரு எழுத்து இல்லை ஒரு வார்த்தையை சவுண்டோட கூட இருக்கிறப்ப அதை சிலபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாட்டு அப்படிங்கிறப்ப சவுண்டோட லெட்டர் வேர்டு வரனால அது சிலபிளாக நிறையா இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சோம். அப்போ நமக்கு சிலபிள் பிரிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், நியூட்ரல் சிலபிள், நானா போட்டு பாடுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை சிலபிள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ சிலபிள் பிரிக்கும்போது நம்ம வார்த்தைகள் பிரிக்கிறது போல் கிடையாது. நம்ம ஒரு வார்த்தைகள் லெட்டர்ஸாக பிரிப்போம் இல்லையா, அதை அப்படியே நம்ம சிலபிளாக பார்க்குறது கிடையாது, பிரிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயேசு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சரியா, இப்போ நம்ம இதை லெட்டராக பிரித்தோம் அப்படின்னா இ ஏ சு அப்படி தான் பிரிப்போம் இல்லையா. ஸோ ஏசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது இ ஏ சு, இது நம்ம எழுத்துக்களாக லெட்டராக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே. ஆனால் சிலபிள்ன்றது அப்படி இல்லை, நம்ம எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறோமோ, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சிலபிள் பிரிப்போம். ஓகே. ஸோ இப்போ பாட்டு பாடும்போது நம்ம எங்கேயாவது நம்ம இயேசு அப்படின்னு எங்கேயாவது பாடியிருக்கோமா? நம்ம நிறையா பாட்டில் இயேசுன்ற வார்த்தை வரும் இல்லையா, அவர் நாம வரும். எங்கேயாவது இயேசு இயேசு அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்னா கிடையாது. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஏசு ஏசு நாள், அப்போ ஏ சு அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஏ சு. அப்போ இந்த சிலபிள் பிரிகிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ, பாட்டில் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சிலபிளை நம்ம பிரிப்போம். சரியா, எவ்ரி லெட்டர் பிரிக்கிறது மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வார்த்தை பார்க்கலாம், கர்த்தர் இருக்கு இல்லையா. நார்மல் நம்ம லெட்டராக பிரித்தோம் அப்படின்னா கா இர் இத்து தா இர் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, லெட்டராக சொன்னால். ஆனால் சிலபிளாக சொல்லும் போது நம்ம எங்கேயுமே கா இர் இத்த இர் அப்படின்னு நம்ம பாடுறது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ பாடும்போது போனால் கர்த்தர் கர்த்தர் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ கர்த்தர் எப்படி சிலபிளாக அப்படின்னா கர்த்தர். ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லா வேர்டும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ சவுண்டு தான், நமக்கு சவுண்டு தான் முக்கியம், சவுண்டு தான் முக்கியம், சவுண்டு தான் முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு சிலபிள் பிரிக்கும் பொழுது நீங்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா எங்கே இது ஸ்ப்ளிட் ஆகுதுன்றது தான். ஸோ காரணம் என்னென்னா நம்ம கொஞ்சம் நம்ம ஓன் லாங்குவேஜ், இப்போ தமிழ் பாட்டு கேட்குறோன்னா நம்ம லிரிக்ஸ் கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ வார்த்தைகளாக நமக்கு பாடும் பொழுது நமக்கு பெருசாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிறது தெரியாது. பட் நம்ம பாடலை கேட்டாலும் we have to listen to the sound, not to the words. ஏன்னா நமக்கு வார்த்தை முக்கியம் இல்லை, சவுண்ட். ஏன்னா சவுண்டை வச்சு தான் நம்ம வார்த்தையை பிரிக்க போகிறோம். நல்லா நம்ம வார்த்தையை வச்சு சவுண்டு இல்லை, சவுண்டை வச்சு வார்த்தையை பிரிக்க போகிறோம். அப்போ நமக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சவுண்டை தான். அப்போ இந்த சவுண்டை வச்சு தான் நம்ம சிலபிள் பிரிப்போம். அதே நேரத்தில் இப்போ இந்த சிலபிள் இருக்கு இல்லையா, இந்த சிலபிள் பிரிக்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குமானா கிடையாது. இப்போ கர்த்தர் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ இந்த கர்த்தர் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் இப்படியே தான் பிரியுமா? இல்லை அப்படின்னா எல்லா வார்த்தையிலும் அப்படி கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் வேறு வேறு மாதிரி, அதாவது பாட்டில் பயன்பாட்டை பொறுத்தது. அதாவது இந்த சிலபிள் பிரிக்கிறது எல்லாமே பாடலில் அவங்க பயன்படுத்துறது, யூஸ் பண்ணுறதை பொறுத்து, யூஸ் பண்ணுற சவுண்டை பொறுத்து மாறும். இட் வில் சேஞ்ச். எப்படிங்க அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தை இருக்குது பிரியம் அப்படின்றது இல்லையா, பிரியம். இதை வந்து நம்ம சிலபிள் பிரித்தோம் அப்படின்னா பாடும்பொழுது பிரியமே, பிரியம், எஸ்ஸு ஏன் பிரியம், அப்போ பி ரி எம் அப்படி தான் பிரிப்போம். ஓகே. சில இடத்துல பிரியமேன்னு பாடுவோம், பிரியம். சில இடத்துல பிரியம், பிரியமே, பிரியம் உண்டு. அதுபோல் பிரியம் தனியாக, அதாவது பிரியம், பிரியம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போது சிலபிள் பிரியும் பொழுது பிரியம், பிரியம் அப்படி பிரியும். சில இடத்துல பிரியம், பிரியமே அதாவது சேர்த்து பாடுவாங்க, ப்ரீன்னு பாடுவாங்க. அப்போ அப்படி பிரியமே அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியம் அப்படி தான் பிரியும். அப்போ இது போல் சில வார்த்தைகள் வந்து எல்லா வார்த்தைகளுமே தான் எப்படின்னா பாட்டில் எப்படி அந்த சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ, அந்த சவுண்டு வருதோ, சிலபிள் இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வார்த்தைகளை பிரிப்போம். சரியா? அப்போ நமக்கு இப்போ ஏசு அப்படி பிரியுதுன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குமானா கிடையாது. ஓகேவா? ஸோ ஹவு ஒரு சாங்கில் எப்படி அதை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் சிலபிளை நம்ம வந்து பிரிப்போம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த தமிழில் நம்ம எழுதும் பொழுது, ஸோ தமிழ் பாட்டுகளில் பார்க்கும் பொழுது இந்த மெய் எழுத்து இருக்கலையா, புள்ளி வச்ச எழுத்து,
இக்கு, இங்கு, இச்சு, இத்து, இந்து இதெல்லாம் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்து எல்லாமே எப்பொழுதுமே தனி சிலபிளாக வராது, எப்பொழுதுமே தனி சிலபிளாக வராது. இப்போ கர்த்தர் அப்படின்னா இத்து தனியாக சிலபிளாக, இப்போ கயிர் அப்புறம் இத்து, அந்த போல் மெய் எழுத்து தனி சிலபிளாக செப்பரேட் சிலபிளாக எப்பொழுதுமே வராது. சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மெய் எழுத்து எப்படி சிலபிளாக வரும் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்தோடு சேர்ந்து தான் வரும். சரி, அதற்கு முன்னாடி இருக்க எழுத்தோட சேர்ந்தா வரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ கர்த்தர் பார்த்தோம், கா இர் இத்து, கர்த். அப்போ அந்த இத்து எங்கே முன்னாடி வந்து சேர்ந்துடும். தனியாகவும் அந்த மெய் எழுத்து தனியாக வராது, ரைட் சைடில் இருக்க வார்த்தையோடு சேராது, முன்னாடி இருக்க எழுத்தோட முன்னாடி இருக்கிற வார்த்தையோட எழுத்தோட சேர்ந்துக்கும். அப்போ இந்த மெய் எழுத்து எல்லாமே அதே போல் இது தனியாக ஒரு சிலபிள் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு லெட்டரை, ஒரு எழுத்தை தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது தனி சிலபிளாக வரும். தனியாக எழுத்து உச்சரிக்கப்பட்டால் அது தனி சிலபிளாக வரும். அப்போ சவுண்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் சாங்கில், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லவர் அப்படின்றது நம்ம எப்படி தான் சொல்லுவோம் பாடும் பொழுது, நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர், நல். அப்போ நல் பார்த்தீங்கன்னா இல்லு எங்கே சேருது, நாவோட சேர்ந்துக்கும். அது தனி இல்லு மட்டும் தனியாக வராது, இல்லு வந்து லாவோடையும் சேராது. நான் இல்லவர் அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்க முடியாது. அப்போ மெய் எழுத்து எல்லாமே தனியாக வராது, அதே நேரத்தில் முன்னாடி இருக்கிற எழுத்தோட சேர்ந்துக்கும், அதாவது லெஃப்ட் சைடு. அதே போல் பார்த்தீங்கன்னா மெய்ப்பர், இதில் பார்த்தீங்கன்னா மே இ இப்பு பாயர் அப்படி இருக்குது. சிலபிள் பிரிக்கும்பொழுது மெய்ப்பர், மெய்ப்பர். அப்போது மே இ இப்பு இது ஒரு சிலபிள், இப்பு வரைக்கும் ஒரு சிலபிள், ரைட்டா. அதே போல் ரெண்டு மெய்யெழுத்து பாரு, ரெண்டு மெய்யெழுத்து இருந்தால் ரெண்டு மெய்யெழுத்துமே எங்கிட்ட தான் சேருது, லெஃப்ட் சைடில் இருக்கிற முன்னாடி எழுத்தோட சேர்ந்துக்கும், மெய்ப்பர். அதே போல் பக்தர், பா இக்கு இத்து ஒரு சிலபிள், பக்தர். அதே போல் சர் வ வல் ல வர் அப்படி வரும். அதே போல் என்றும் உள்ளவர், என் ட்ரும் முள் ல வர். அதே போல் அதிசயமானவர், அ தி ச ய மா ந வர். அதே பார்த்தீங்கன்னா சமாதான பிரபு, ச மா தா நப். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட சேர்ந்துக்கும், நப் பி ர பு. இப்போ பிரபுங்கிறது வந்து இதை சொல்கிறேன், பட் சாங்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதான். இப்போ சாங்கில் பிரபு அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா ப்ரா அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது சா ச மா தா நப் பிரபு, பீரா அப்படிங்கிறது ஒரே சிலபிள் ஆயிரும், பிரபு அப்படின்னு சொல்லும்போது. பிற அப்படின்னு பிரபு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு தனித்தனி சிலபிள் வரும். அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்த பாட்டில். அதே போல் வல்லமுள்ள தேவன், வல் அப்படி தான் சேரும், வல் ல மை யுள் ல தே வன். அப்புறம் நித்திய பிதா, நித் தி யப் பி தா. ஸோ அந்த மாதிரி தான் சிலபிள் வந்து பிரியும். மெய் எழுத்து எப்பொழுது தனியாக வராது, அதற்கு முன்னாடி எழுத்தோடு சேர்ந்துக்கும். அப்படி நம்ம சிலர் பிரிக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு எழுத்தை தனியாக உச்சரிக்கிறோம், அந்த பாட்டில் அந்த எழுத்தை உச்சரிக்கிறோன்னா தனி சிலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு எடுத்துக்கோமே, நல்லவரே உண்மை, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த லைனில் எப்படி சொல்ல போயிருப்போம், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நான் தனித்தனியாக சொன்னால் தனி சிலபிள் இல்லையா, நல்லவரே நல்லவரே, நல் சொல்கிறேன், லா சொல்கிறேன், வா சொல்கிறேன், ரே சொல்கிறேன், நல்லவரே உம்மை, உம் தனியாக வரும், மை தனியாக வரும், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். அப்போது நம்ம தனித்தனியாக எங்கே, அதாவது அங்கே தான் நம்ம சிலபிள் சேஞ்ச், அதை பிரேக் ஆகுது இல்லையா நோட்ஸ் மாறும்போது. ஸோ அப்போ சவுண்டை தான் நம்ம லிசன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாட்டை வந்து நான் பிரித்து காட்டுறேன், சரியா. ஓகே, நான் அந்த ஸ்க்ரீனில் இதில் பிரிக்க முடியாது, சரி பிரிக்கலாம், கோடை போட்டு விடுவோம், பாயிண்டர், லேசர் பென், ஹைலைட்டர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது போல் நம்ம பாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பிரியும். ஸோ நமக்கு அப்போ சாங் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு கொஞ்சம் சவுண்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஆடியோ கேட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் புது சாங்காக இருந்தாலும். ஓகே, இயேசுவின் நாமம்,
இயேசுவின் நாமம், இயேசுவின், இயேசுவின். அப்போ ஏ ஒரு சிலபிள், இயேசுவின். அப்போ சு தனியாக சொல்கிறேன், வின் தனியாக சொல்கிறேன், உச்சரிக்கிறேன் இல்லையா? இயேசுவின். அப்போ சு தனி சிலபிளாக வரும், வின் ஒரு சிலபிளாக வரும். இயேசுவின், இயேசுவின் நாமம், நாமம். நான் தனியாக சொல்கிறேன், மம் தனியாக சொல்கிறேன். அப்போது நான் ஒரு சிலபிள், மம் ஒரு சிலபிள். அடுத்து இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இனிதான, இனிதான. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா சாங்கை ரொம்ப அப்படியே ஸ்லோவாக இழுக்கலாம். ஸ்லோவாக இழுக்க நமக்கு நல்லாவே தெரியும் எதை உச்சரிக்கிறோம் அப்படின்னு. இனிதான, இனிதான. அப்போ நான் தனித்தனியாக ஈ நீ தான எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறேன் உச்சரிக்க. அப்போது ஈ தனியாக வரும், ஈ நீ தனியாக வரும் ஒரு சிலபிள், தா ஒரு சிலபிள், நான் ஒரு சிலபிள். இனிதான நாமம். அதே போல் நாமம் அதே மாதிரி தான் வருது, நாமம். அப்புறம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இணையில்லா, இணையில்லா. ஈ தனியாக சொல்கிறேன், ஈ நை இல்லா, இணையில்லா நாமம், நாமம். ஸோ நாமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது, ரெண்டு சிலபிளாக பிரிச்சலாம். நாமம், இன்ப நாமம், இன்ப, இன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பா தனியாக சொல்கிறேன், இன்ப நாமம், நாமம். எங்கள், எங்கள். அப்போ எங்கு ஒரு சிலபிள், கேள் ஒரு சிலபிள். ஓகே. ஸோ இப்போ சரணம் பாவத்தை எதையும் ஒரு ஸ்டாண்டாக பிரிச்சேன். பாவத்தை போக்கும். இது வேணால் இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? சரி, இப்போ இந்த சிலபிள் இப்போ என்ன பிரித்து கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம், ஒரு ஸ்பேஸ் விட்டு. ஸோ ஃபோனில் இருக்கிறவங்க சொல்லுங்க, கேட்கல. பா ஒரு சிலபிள் சார், இத்து ஒரு சிலபிள், தை ஒரு சிலபிள். ஓகே. பயமதை, பாவத்தை. வேற ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஓகே. ஸோ கரெக்ட் தான் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ஸோ யூ என்ன சொல்கிறது, யூ காட் இட் ரைட். கரெக்டாக பிடிச்சிட்டா அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், அது பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகே. ஸோ நான் போட்டு காட்டுறேன். பாவத்தை, பாவத்தை போக்கும், பாவத்தை, பாவத்தை. அப்போ பா ஒரு சிலபிள், வத்து ஒரு சிலபிள், தை ஒரு சிலபிள். பாவத்தை போக்கும், போக்கும், போக்கும். அப்போ இக்கு போக்கும். பயமதை, பயமதை, நான நாலு சிலபிள். பயமதை நீக்கும், நீக்கும். பரம சந்தோஷம், பரமசன், பரமசன், பரம. ஸோ தனித்தனியாக சொல்கிறேன் பாருங்கள். அப்போ நம்ம பாட்டில் எப்படி அந்த சிலபிளை சவுண்ட் பண்ணுறோமோ அந்த சிலபிள் அதை போதும். அப்போ பரம ந பா ஒரு சிலபிள், ரா ஒரு சிலபிள், மா ஒரு சிலபிள். பரம சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். பக்தரு களிக்கும், பக்தரு களிக்கும், பக் பக்தருக்த ருக் காளிக்கும், காளிக்கு கும். ஓகே. ஸோ நம்ம இப்படி தான் சிலபிள் நம்ம என்ன பண்ணுவோம் பிரிப்போம். பாட்டில் அந்த எப்படி அந்த வார்த்தை சவுண்டு வருதோ அதை பொறுத்து தான், சவுண்டை பொறுத்து தான் நம்ம எழுத்தை பிரிப்போம். ஓகேவா? அப்போது அதுதான் அந்த சிலபிள் அப்படிங்கிறது வந்து சவுண்டு தான் முக்கியம். பயமதை நீக்கும், பரம சந்தோஷம், பக்தருக்கு அளிக்கும். வெரி குட். ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்போ மெய்யெழுத்து தனியாக பல் வர சில நேரம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த பக்தருக்கு அளிக்கும் இது போல் பெரிய வார்த்தை வரும் பொழுது நம்ம பக் அப்படி தனியாக போட்டு தருக்குன்னு சேர்த்து போட்டுருவோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், பக் தருக், அது தருக்குன்றது ஒரே சிலபிளாக வருதா? அப்போ பொறுமையாக பாட்டை பாடி பார்க்கணும். அப்புறம் நமக்கு பாட்டில் பிரிக்க முடியலையா, நான் போட்டு பாடி பார்க்கணும். இல்லை ரொம்ப டெட் ஸ்லோவாக பாடி பார்க்கணும். பக்தருக்கு
தரு கழிக்கும். அப்போ நான் தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா தனி சிலபிளாக அது வரும். அப்படி கூட நம்ம டெட் ஸ்லோவாக பாடலாம். ஸோ தீஸ் ஆர் மெனி டைப்ஸ்னு சொல்லலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு சாங் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹோம்ஒர்க்கில் இந்த பாட்டு வரும். ஒரு சரணம் பல்லவி நான் பண்ணியிருக்கேன், மீதி 4 சரணம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதுலேயே பார்த்து இன்னொரு பாட்டு, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஸோ இந்த பாட்டு நான் பிரித்து காட்டுறேன். தேனினி மயிலும், தேன் ஈனி மயிலும். ஸோ தேன் அப்படின்னு தேயின் அப்படின்னு தனியாக பாட மாட்டோம். தேயின் ஈனி அப்படி பாட மாட்டோம். தேன் தேனினி நான். அப்போ தேன் ஒரு சிலபிள். தேன் தேன் ஈனி மயிலும், தேன் ஈனி. ஈ தனியாக சொல்கிறேன், நீ தனியாக சொல்கிறேன். அப்போ ஈ ஒரு சிலபிள், நீ ஒரு சிலபிள். ஈனி மயிலும், மை தனியாக சொல்கிறேன், மை ஈலும். இயேசுவின் நாமம், இயேசுவின் ஏ ஒரு சிலபிள். ஸோ ஒரு சிலபிள். இயேசுவின் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இதே போல தான் பிரியும், ஆனால் 100% கிடையாது. ஏன்னா இந்த டேர்ம் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். மேபி புதுசாக சில பாட்டில் வித்தியாசமாக யூஸ் பண்ணாங்கன்னா வேறு மாதிரி சிலபிள் பிரியலாம். சரி, இயேசுவின் நாமம், நாமம். இப்போ இந்த லைன் கவனிச்சின்னா இந்த நாமம் இருக்கு இல்லையா, இயேசுவின் நாமம் அப்படி இல்லாமல் இயேசுவின் நாமம் நா. அப்போது 2 சிலபிள் இருக்குதுல்ல, நா ஆ அப்படி இருக்குது நாமம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நோட்ஸ் நம்ம எழுதும் பொழுது கண்டுபிடிக்கிறப்ப 2 நோட்ஸ் வரும் நாவுக்கு. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் நா, இதுக்கு 2 நோட் வரும். ஓகேவா? ஸோ அந்த போல் நிறைய இடத்துலையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து திவ்ய மதுரமாமே, திவ்ய திவ்ய திவ்ய. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நார்மலாக இந்த சிலபிள் திவ்ய அப்படின்னு சில இடத்துல வரலாம், திவ்ய அப்படின்னு. இதில் நம்ம சொல்லும்பொழுது திவ்ய அப்படி சொல்கிறோம். அப்போ திவ்ய, திவ் ஒரு சிலபிள், விய ஒரு சிலபிள். ஓகேவா? நம்ம சில நேரம் எழுத்து வச்சு பிரிச்சிடும், தேன் ஈ நீ மை ஈ. அப்போ திவ் விய தனித்தனியாக பிரிச்சிடும். அப்போ என்னென்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக வரும். இந்த மாதிரி எழுத்து தப்பாயிரும். அப்போ நம்ம சும்மா எழுத்து வச்சு பிரிச்சிடக்கூடாது, பாட்டில் இருக்கிற அந்த சிலபிள் வச்சு தான் பிரிக்கணும். ஓகே, திவ்ய மதுர 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 மாமே மாமே. ஆதை தைத்தோர் சிலபிள். ஆதை தேடியே தேடியே. அப்போ தே ஒரு சிலபிள், டி ஒரு சிலபிள். இப்போ இதையும் கொஞ்சம் தெரியும். ஆதை தேடியே தே நா. அப்போ 2 நோட் வரும். தே 2 சிலபிள் மாதிரி இருக்குது, 2 சிலபிள் வருதாங்க. அப்போ 2 நோட் வரும், சிடி இல்லை சிசி அந்த மாதிரி 2 நோட்ஸ் இருக்கும். ஓகே, தேடியே நாடி, நாடிக்கும் அதே போல் தான் 2 வரும். நாக்கு நாடி. ஓடியே ஓடியே வருவாய் வருவாய். தினமும் தினமும் நீ மனமே. அதே போல் சார் காசினி தனிலே, காசினி காசினி தனிலே தனிலே. தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தனி சிலபிள். நேசமதாக நேசமதாக. கஷ்டத்தை கஷ்டத்தை கஷ்டத்தை. உத்தரித்தே உத்தரித்தே தரித்து தே. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிலபிளை நம்ம பிரிப்போம். ஸோ சிலபிள் பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறோம், நம்மளாம் ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறோன்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பாட்டை எழுதி சிலபிள் பிரிக்கிறது தான். பாட்டுக்கு நோட்ஸ் எழுதுறது, பாட்டு கார்ட்ஸ் எழுதுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம ஒரு புதுசாக ஒரு பாட்டு இருக்குது, நம்ம வாசிக்கணும் ஆசைப்படுறோம், நோட்ஸ் எங்கேயுமே இல்லை, கார்ட்ஸ் எங்கேயுமே இல்லை, நம்மளாம் அதுக்கு நோட்ஸ் கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். நம்ம லேட்டரில் பார்ப்போம் நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு. பட் அதுபோல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த பாட்டை எழுதி சிலபிள் நம்ம பிரிக்கிறது தான். அப்புறம் தான் நோட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எழுத முடியும், எத்தனை சிலபிள்னு தெரிஞ்சாதான். இல்லாட்டி எங்கேயாவது நம்ம எழுதி விட்றோம்.
சரியா? அப்போது சிலபிள் பிரிக்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அதுபோல் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறையா பண்ண நமக்கு வந்து ஈஸியாக வரும் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம சாங் ஸ்ட்ரக்சர்னு வச்சுருக்கிறேன். இது ரொம்ப அவசியம் இல்லை, நம்ம இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம். சரியா? சும்மா ஒரு நமக்கு தேவை, ஐயோ இது இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இதை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம அந்த சிலபிள் பிரிக்கிறப்ப பாட்டு எழுதுவோம் இல்லையா? பாட்டு எழுதி தான் பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதும் பொழுது இப்போது நமக்கு லிரிக்ஸ் பாட்டு புக்கோ இல்லை பார்க்குறப்போ இப்போ அல்லேலூயா 8 வாட்டி வருதுன்னா ப்ராக்கெட்டில் 8ன்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே இருக்குல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. இதில் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கோரஸ் வரும்போது ஆஹாஹா அல்லேல், அது திரும்ப திரும்ப வரும் 8 வாட்டி. அப்போ ஆஹாஹா அல்லேலூயான்னு போட்டு ப்ராக்கெட்டில் 8ன்னு போட்டுருவாங்க. ஆனால் நம்ம சிலபிள் பிரித்து நோட்ஸ் எழுதும் பொழுது நம்ம அப்படி எழுத முடியாது. அல்லேலூயா டியூன் ஒருவதோடய மாறுது இல்லையா? அப்போ 8 அல்லேலூயா எழுதணும். நமக்கு டியூன் மாறுது அப்படின்னா நம்ம அந்த எத்தனை இருந்தாலும் அத்தளவு எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு அப்படி போட்டுக்குவாங்க. ஏன்னா அல்லேலூயா தான் திரும்ப அவங்க பாட போடுறாங்க, ப்ராக்கெட் 8ன்னு போட்டுக்குவாங்க. நமக்கு டியூன் மாறுற ஒரு அல்லேலூயா டியூன் மாறுது. அப்போ நோட்ஸ் வேறு நோட்ஸ் வரும், வேறு கார்ட்ஸ் வரும். அப்போது 8 அல்லேலூயானா 8 அல்லேலூயா நம்ம எழுதணும். ஒரே அல்லேலூயாவில் போட்டு சில பிரித்து முடிச்சிடக்கூடாது. சரியா? ஒன்று. அதே போல் இன்னொன்று என்னென்னா, இப்போ சரணம் இருக்குது இல்லையா? சரி, ஒரு சரணம், இப்போ ஒரு பாட்டு ஒரு பல்லவி ஒரு சரணம், சில பாட்டில் 3 சரணம் 4 சரணம் இருக்கும். நமக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ பாடுறவங்க பார்த்தீங்கன்னா 4 சரணம் 4 சரணத்தை எழுதணும். ஏன்னா வார்த்தைகள் மாறுது. நமக்கு அப்படி இல்லை, ஒரு சரணம் எழுதிட்டோன்னா அதே சரணத்தில் இருக்க டியூனு தான் அடுத்த எல்லா சரணத்துக்கும் வரும். ஒரு பாட்டில் 10 சரணம் இருக்குன்னா நமக்கு கவலையே இல்லை, ஒரு பல்லவி ஒரு சரணம் முடிஞ்சிச்சு. நமக்கு அந்த சரணத்தில் வர மியூசிக் தான், அதாவது நோட்டு தான் நமக்கு எல்லா ஸ்டாண்ட்ஸாலையும் வரும். அப்போது இப்படி நமக்கு வந்து டியூன் ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம எழுத வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பல்லு ஒரு சரணத்துக்கு எழுதிட்டு அந்த சரணத்துக்கு வந்த டியூனை அப்படியே மாற்றதுக்கு அழகாக நம்ம வாசிச்சுட்டு போயிடலாம். அது நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. சரியா? அதில் அப்படி நமக்கு ஃபுல்லாக எழுத வேண்டாம். சாங்கை ஃபுல்லாக ஒரு பல்லே ஒரு சரணம். நான் கூட நோட்ஸ் கொடுக்குற பார்த்துருப்பீங்க, ஒரு பல்லே ஒரு சரணம் தான் பண்ணுவேன். எங்கள் மொத்த சரணம்லாம் கொடுக்கலையே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கும் அதே டியூன் தான் வாசிங்க அப்படின்ட்டு. பிகினர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிகினர்ஸ்லாம் ஐயோ நீங்கள் மற்ற சரணம் கொடுக்கவே இல்லை நீங்கள் வாசிச்சு பாருங்கள், அது வந்து அதே டியூன் தான் சொல்லும்போது அவங்க அப்புறம் வாசிச்சு பார்த்துட்டு ஓகே தான். பிகினர்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரி, அப்போது ஒரு சரணம் இருக்குதுன்னா ஒரு சரணம் எதுனா போதும், மீதி இருக்க சரணத்துக்கு அதே டியூன் தான் வரும். அப்போ திரும்ப 10 சரணத்தை நம்ம எழுத வேண்டாம். ஸோ பாடுறவங்க ஃபுல்லாக எழுதி ஆகணும். லிரிக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா. ஆனால் இப்போது லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகல, டியூன் சேஞ்ச் ஆகுதுன்னா அவங்க வந்து 4 times 5 times போட்டுருவாங்க. நமக்கு டியூன் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், எழுதி ஆகணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வரும்பொழுது. ஓகே, ஸோ அப்போ நான் போட்டு பாடுங்க. நியூட்ரல் சிலபிள், மெய்யெழுத்து தனியாக வராது, முன்னாடி கத்தோடு சேர்ந்து வரும். அப்புறம் எப்படி வார்த்தையை உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சிலபிள் நம்ம வந்து பிரிப்போம். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஹோம்ஒர்க் வந்து என்னென்னா, நான் அந்த பாட்டு நான் அனுப்பிடுவேன். சரியா? உங்களுக்கு குரூப்பில் வேர்ட் ஃபைல் அனுப்பிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, அப்போ அசைன்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு பாட்டு அனுப்பிடுவேன். சரியா? நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணி நீங்கள் சிலபிள் பிரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில், லேப்டாப்லாம் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் பேப்பரில் எழுதி சிலபிள் பிரித்து எனக்கு இது பண்ணலாம். நான் ஒரு கொட்டை, ஆமாம் ஃபுல் சாங்கு ஒரு 4 ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்கும். அது டக்குன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு பார்க்குறது பெருசாக தெரியும், கோடு போடுறத நான் டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 5 பாட்டு அனுப்புவேன். நீங்கள் வந்து எனக்கு 3 பாட்டு அனுப்பலாம் போதும். 5யுமே பண்ணுவேன் செல்ல. அதாவது போதுமானது 3. டைம் இருந்தால் 5யும் பண்ணுங்கள், நல்லது. நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா 5க்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நல்லது. சரிங்களா? ஸோ 5 பாட்டு அனுப்புகிறேன். ஸோ 5 முடிஞ்சால் அனுப்புங்க. பட் 3 இஸ் இனஃப். 3 வந்து மேண்டேட்ரி அப்படி வச்சுக்கலாம். சரியா? 3 அதில் வந்து 4 பாட்டு நான் அனுப்புவேன். ஒரு பாட்டு நீங்களாக சூஸ் பண்ணலாம். சரியா? நீங்களாக ஒரு பாட்டு சூஸ் பண்ணி சிலபிள் பிரித்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்புங்க. சரியா? ஃபோட்டோ எடுத்து பர்சனலாக அனுப்புங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற சாங் வந்து எனக்கு தெரியாத பாட்டாக இருந்தால், இப்போ எனக்கு பாட்டை ஓரளவு தெரியும், பட் தெரியாத பாட்டாக இருந்தால் எனக்கு சாங் லிங்க்கு யூடியூப் வந்து அனுப்பி விட்ருங்க. ஏன்னா பாட்டு கேட்டால் தான் எனக்கு சிலபிள் கரெக்டாக பிரிச்சிக்கலான்னு தெரியும். நீங்களாக சூஸ் பண்ணுற பாட்டு, இந்த 4 பாட்டு எனக்கு தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிரித்து அனுப்புங்க. அதே போல் சவுண்டு மேட்ச் இருக்கும். சவுண்டு மேட்ச் நம்ம 7 நோட்ஸாக இப்போ 12 நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேறு இருக்கும், நான் பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணுறேன். சவுண்ட் மேட்ச் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கேட்டு எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்பிடுங்க. அதுதான் அசைன்மெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து லெசனில் வீடியோ அசைன்மெண்ட் கிடையாது, ஒன்லி ரைட்டிங் அசைன்மெண்ட். ஸோ பெண்டிங் அசைன்மெண்ட்லாம் முடிச்சிருங்க.
நம்ம நெக்ஸ்ட்டில் இருந்தே கொஞ்சம் பாட்டை நிறையா பார்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு டைம் நிறையா வேணும். ஸோ 1 இயர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு 1 இயர் பெரிய டைமாக தான் தெரியும். பட் நம்ம நிறையா சாங்ஸ் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சமாவது இந்த ஒரு வருஷம் முடிக்கிறப்ப நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வாசிக்க அந்த அந்த அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓட ஆரம்பிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் நிறையா பண்ணி கற்றுக்கலாம். சரியா? ஸோ அதனால் நிறையா சாங்ஸ் பார்ப்போம், எக்ஸ்ட்ரா பார்ப்போம், போனஸ் சாங்ஸ் பார்ப்போம். அதனால் இந்த தியரி முடிச்சிடுங்க. இந்த ட்ரை தியரி வந்து அதாவது அதை வந்து லேசாக எண்ணிடக்கூடாது. அந்த ஸ்கேல் அப்புறம் கார்டு ப்ரோக்ரஷன் இது ரெண்டுமே நம்ம எல்லா பாட்டுக்கும் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் டைம் கிடைக்கப்போ வாசிங்க. சி மேஜர்லேருந்து பி மேஜர் ஸ்கேல், சி மேலேருந்து பி மைனர் ஸ்கேல், அதே போல் சி மேஜர் கார்டு ஃபார்மேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஷன் இல்லையா, சிஇஜி அது, அதே போல் மைனரில் சி டு பி, அப்புறம் ப்ரோக்ரஷன் சி டு பி. இது 3 நீங்கள் கொஞ்சம் வாட்ச் தரவா இருந்தாலே போதும். இன்வர்ஷன் ஓகே, இன்வர்ஷன் மஸ்ட்டு கிடையாது, அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட் மஸ்ட் கிடையாது. மேண்டேட்ரி என்ன, ஸ்கேல்ஸ், கார்டு கன்ஸ்ட்ரக்ஷன், கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ அது வந்து எல்லா சாங்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போது 5 பாட்டில் எனக்கு 3 பாட்டு அனுப்பலாம் போதுமானது. சவுண்ட் மேட்ச் இருக்கும், எழுதி எனக்கு அனுப்புங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த லெசனில்? சிலபல் பிரிக்கிறதில்ல சவுண்ட் மேட்ச்ல 3 கார்டு 3 நோட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லிங்க் இருக்கு. அந்த 4 நோட்டுக்கும் 7 12 நோட்ஸ் லிங்க் இல்லை. அனுப்பலையோ? நான் குரூப்ல இல்லை. ஓகே நான் அனுப்பி விட்றேன். சரி, 4 7 12 அப்படி நீங்க 3 வரைக்கும் இருக்கு. 4ல இருந்து ஓகே ஆமாம், நாளைக்கு அனுப்பிடுறேன். ஸோ நாளைக்கு அனுப்பலான்னா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க குரூப்பில். பயங்கர ஞாபகம் மறதியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் குரூப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறப்ப ஞாபகம் வருமா. அப்போ இப்போயே நான் போட்டால் தான், இப்போயே நான் குரூப் லிங்க் அனுப்புனாதான், அப்புறமேட்டு அனுப்பலாம் வச்சு முடிச்சதுன்னா அடுத்த வாரம் அனுப்பதுக்கு ஞாபகம் வர பாடி. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பொறுத்து கொள்ளுங்கள். லெட்டர்ஸ் வந்து இப்போ 7 நோட்ஸ் பார்த்துட்டு பண்ணீங்க இல்லையா போன வாரம். அதனால் 12 நோட்ஸ் இருக்கும். 12 நோட்ஸ்னால் ஷார்ப்பு ஃப்ளாட் எல்லாம் அந்த 12 நோட்ஸ் செட் இருக்கும். அப்படி இல்லைன்னா வித் ட்ரம்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக 12 நோட்ஸை தாண்டி போக அதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பியானோ சவுண்டு மட்டும் மேட்ச் பண்ணோம் இல்லையா, அது 7 நோட்ஸ் 12 நோட்ஸ் வரைக்கும் வரும். அப்புறம் வித் ட்ரம்ஸ், நமக்கு ட்ரம்ஸ் இருக்கும், ட்ரம்ஸு கூட பியானோ இருக்கும். நம்ம அந்த டிஸ்டர்ப் பண்ணும்போது பியானோவை கேட்டு மேட்ச் பண்ணணும். அப்புறம் அக்கம்பெனிமெண்ட் கார்ட்ஸ்லாம் வரணும், அப்படி இருக்கும். ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன் குரூப்பில் என்ன இதுன்ட்டு நாளைக்கு. ஓகே, சவுண்டு மேட்சை நான் சிலபல் 4 நோட்லேருந்தே இல்லை, அது 7 இல்லை, 4லேருந்தே இல்லை, 4 போட்டு அப்புறம் 7. ஓகே, 4லேருந்தே அனுப்பிடுறேன். 4 நோட்ஸ் அப்புறம் 5 நோட்ஸ் இருக்கும் பாட்டாக இருந்தாலும் இதுதான் நமக்கு வந்து விஷயம் என்னென்னா சவுண்டு தான். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த சிலபல் ஐடென்டிஃபிகேஷனில் நல்லா நீங்கள் ட்ரெயின் ஆனீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மொழி பாட்டாக இருந்தாலும் நோட்ஸ் எழுதலாம். ஏன்னா நமக்கு லிரிக்ஸ் முக்கியம் இல்லை, அர்த்தம் முக்கியம் இல்லை, சவுண்டு தான். சவுண்டு வச்சு தான் நோட்ஸ் எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி. நான் கூட சில பாட்டுலாம் நோட்ஸ் போடுறப்ப சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா, தெலுங்கு பாட்டு நோட்ஸ் போடுறீங்க? சில கீபோர்டு வாசிக்கலாம் கேட்குறாங்க, மியூசிஷியன்ஸை, என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அப்புறம் அவங்க இந்த சிலபெலாம் ரொம்ப ஒர்க் பண்ணாதனால அது பண்ண முடியும்னே தெரில அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு லிரிக்ஸ் வந்து எனக்கு தமிழ் தெலுங்கு தெரியாது, நம்ம வந்து சவுண்டு வச்சு தான் சிலபல் பிரிக்க போகிறோம் இல்லையா. அப்போ நிறையா சாங் சிலபல் பிரித்து அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஈஸியாக சிலபல் பிரிக்கலாம், நம்ம நோட்ஸ் எடுக்கலாம், வாசிக்கலாம். ஸோ இப்போ சிலபல் பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளோட சாங் மட்டும் இல்லை, எனி அதர் லாங்குவேஜ் சாங்கை வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிலபலை புரிஞ்சுக்கிறது. அதனால் வந்து ஸோ பண்ணுங்கள் எல்லாருமே. 5 சாங்ஸ் மட்டும் இப்போ இந்த நான் இப்போது என்ன சொல்கிறது, இப்போ இன்னையிலேருந்து நிறையா லெசன்ஸ் வர இல்லையா, அப்போல்லாம் நான் கொடுக்குறத மட்டும் நீங்கள் பண்ணி நிப்பாட்டுறாதீங்க. டைம் இருந்தால், இஃப் யூ ஹேவ் டைம், இந்த 5 பாட்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் என்னென்ன பாட்டு பிடிக்குமோ எல்லாத்தையும் சிலபல் பிரித்து நீங்கள் பாருங்கள். டைம் இருக்குது, டெய்லி ஒரு பாட்டு பண்ணுங்கள், இல்லை டெய்லி 2 பாட்டு பண்ண முடியுமா பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நிறையா உங்களால் பண்ண முடியுமோ ஸோ யூ கேன் டூ தட். ஓகே, ஸோ நம்ம வரப்போ பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப அந்த ரெக்கார்டர் கிளாஸ் நாளைக்கு ஒரு தடவை பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அந்த நடுவில் பாதிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு புரியும். ஸோ முக்கியமான விஷயந்தான். ஸோ பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா சாங்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு 3 சாங்ஸ் அனுப்புனா போதும், அதை அனுப்புங்க. எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிடுங்க. சவுண்ட் மேட்ச் நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெய்லி வாசிங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அந்த ஸ்கேல்ஸ் கால்ஸ் டெய்லி 1 டைம் வாசிச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் இப்போ இனிமேட் வர ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா
டைம் கன்சிஸ்டன்சியாக எவ்ரிடே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ படிக்கிறப்பே வாசிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் தனியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான காலையை கற்றுக்கொண்ட தகப்பனே, அப்போ அந்த விஷயக்குள்ளே எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள, இந்த சிலபல் பிரிக்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வளர கிருபை செய்யுங்க. நாங்கள் எதை செய்தாலும் உங்கள் நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்படியே நாங்கள் வாழ்கிறவர்களாய் செய்கிறவர்களுக்கு கிருபை செய்யுங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.